ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். மீண்டும் நம்ம ஒரு அப்டேட்டட் ஃபேஸ் லிஃப்ட் ரெனோ ட்ரைபர் கூட இருக்கும். ரெனோ ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே டாப் லெவல் எமோஷன், அதுக்கடுத்து பேஸ் லெவல் ஆத்தென்டிக், அதை தொடர்ந்து நம்ம ரெண்டாவது லெவல் எவல்யூஷன் வேரியண்ட்டும் ரிவ்யூ பண்ணியிருக்கோங்க. ஸோ இது என்ன வேரியண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். டெக்னோ வேரியண்ட், மூணாவது லெவல் வேரியண்ட் இது டெக்னோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான பெரும்பாலான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுது. சில பல ஆடம்பரம் மட்டும்தான் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது இந்த டெக்னோ வேரியண்ட் வேல்யூ ஃபார் மணியாக, அதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், இந்த டெக்னோ வேரியண்ட்டோட ப்ரைசிங் பேசணும் இல்லையா? ஸோ ப்ரைசிங் அப்படின்னு வரும்போது எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 7,99,000 எக்ஸ்ஷோரூம் வருதுங்க இந்த டெக்னோ வேரியண்ட். ஆன் ரோட் விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 9,71,000 ரூபாய் வருதுங்க. ஆன் ரோட் 9,71,000. ஸோ இந்த ப்ரைஸுக்கு அண்டர் 10 lakh ரூபி ப்ரைஸில் இது சரியான வேல்யூ ஃபார் மணியா இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. எனவே நீங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. இன்னைக்கு இந்த டெக்னோ வேரியன்ட் ரெனோ ட்ரைபர் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனமலைஸ் ரெனோ ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்கறதா, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே போல எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸுமே தமிழ்ல நீங்க நம்ம சேனல்ல டீடைல்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்னைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இப்போ ரெனோ ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட் டெக்னோ ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ ரெனோ ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்டோடைய மூணாவது லெவல் டெக்னோ வேரியண்ட். அதாவது முன்ன RX-T இருந்த வேரியண்ட்டை இப்போ அப்டேட் பண்ணி இதை பேர் மாற்றிருக்காங்க. இது பேர் டெக்னோ அப்படின்னு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனுடைய லுக்ஸு, ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறையவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங், ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம் லுக்ஸ் ரீதியாக. ஸோ லுக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிரில் எப்பவும் போல எதிர்பார்த்ததை போலவே எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட்டு உங்களுக்கு ஒரு SUV டைப்பில் டிசைன் கொடுத்துருக்காங்க. அக்ரெசிவான ஒரு டிசைனாக இருக்குது. பல பேர் சொல்லியிருந்தீங்க மஹிந்திரா மராசோ மாதிரி இருக்குன்னு. ஓகே, அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் லெவல் எமோஷன் வேரியண்ட் போனால் மட்டும்தான் LED ஹெட்லாம்ப்ஸ் வரும். ஆனால் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே இந்த ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் காமனாக தான் வருதுங்க. தென் இந்த டெக்னோ வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு டியூவல் டோன் ஃபினிஷ் ஃப்ரண்ட் பம்பர் கிடைக்குது. இந்த SUV-யோடைய லுக்கு ஏற்ற மாதிரி இந்த சில்வர் ஃபினிஷ் டியூவல் டோன் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்லேருந்து தான் இந்த லுக் கிடைக்குதுங்க. மீதி பேஸ் வேரியன்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா பிளாக்ல தான் வருது இல்லையா? இதில் இந்த சில்வர் ஃபினிஷ் உங்களால் பார்க்க முடியும். தென் இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை, அது ப்ரொவிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ்க்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. சைட்ஸில் ஃபாக் லேம்ப் கிட்ட பார்க்கலாம் அண்ட் சென்டரில் இந்த இடத்துல ஒரு வாட்டர் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வேணும்னா ஆக்சசரிஸ்லேருந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். டாப் எமோஷன் வேரியண்ட்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்தே ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் வரும். அண்ட் இங்கே நீங்கள் இன்னொரு அடிஷன் பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு குரோம் ஃபினிஷ் மாதிரி, சில்வர் ஃபினிஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேக் ஏர் இன்லெட் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அக்ரெசிவாக இருக்குது. என்ஜின்லாம் சேம் தான். 1 liter 3 cylinder நான் டர்போ பெட்ரோல் என்ஜின், 72 PS மேக்ஸிமம் பவர், 96 Nm மேக்ஸிமம் டார்க். அண்ட் இந்த டெக்னோ வேரியண்ட்லையுமே உங்களுக்கு AMT கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடையாது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டுமே. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த வண்டி பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் டாப் அண்ட் வேரியண்ட் மாதிரியே இருக்கும். காரணம் வீல்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 15 inches ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல் இந்த வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. ஆனால் டாப் அண்ட் வேரியண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டியூவல் டோன் ஃபினிஷ். ஆனால் இது சிங்கிள் டோன் பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. டயரோடைய சைஸும் அப்கிரேடட் தாங்க. 185/65 R15. ஸோ எர்டிகாவில் என்ன டயர் சைஸ் வருதோ அதே சைஸ் தான் இந்த ரெனோ ட்ரைபரோடைய டாப் வேரியண்ட்ஸ்க்கும் கிடைக்குதுங்க. ஓகேவா? தென் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் இங்கே ஃப்ரண்டரில் கிடையாது. அதையே LED இண்டிகேட்டர்ஸாக மிரர்ஸ்க்கு கொண்டு போயிட்டாங்க. மிரர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது கிளாசி பிளாக் ஃபினிஷ்ட் ORVMs கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது. கூடவே டோர் ஹேண்டில்ஸுமே கிளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் வேரியண்ட்டை போலவே லுக்கு கொடுத்துருது இந்த வண்டி. அதை தொடர்ந்து கீழே இங்கே டோருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கிரே கலர் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கரிங். இந்த டீகேல்ஸுமே டாப் வேரியண்ட்ஸில் டெக்னோ அண்ட் எமோஷன் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வருது. இது ஒரு ஃபீச்சர் அடிஷனாக படுது இந்த டாப் 2 வேரியண்ட்ஸ்க்குமே. ஸோ இது நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆக்சசரிஸில் இந்த மாதிரி நீங்கள் கிளாடிங் டைப்லேயே ப்ராப்பர் கிளாடிங் மெட்டீரியலை நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது ரெனோவை பொறுத்தவரை. அது உங்களால் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரை மீதி சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ் இந்த வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டெப்டு ரூஃப் டிசைன் எல்லா வேரியண்ட்லேயும் இருக்குது. ஆனால் இந்த ப்ராப்பர் மெட்டல் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ், ஓகேவா? இது அலுமினியம். சரிங்களா? இது மட்டும்தான் மவுண்ட் மட்டும்தான் ஃபைபரு, இது அலுமினியம்.
இதுக்கு மேலே எப்படியும் ஒரு 50லேருந்து 70 கிலோ வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஏற்றிக்கலாம். கேரியர் நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கனாலுமே தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க ரெனோ. ஸோ அது ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷனாக படுதுங்க. மற்றபடி இங்கே பின்னாடியுமே வீல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதே 15 இன்ச்சஸ் ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்ஸு. பின்னாடி இருக்கிற பிரேக்ஸ் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான், பட் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. அண்ட் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ரைட் சைடில் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே வண்டியோடைய பேக் சைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டோட அதே லுக்குங்க. சரிங்களா? ஏன்னா இந்த வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து LED டைல் லேம்ப்ஸ் கிடச்சிருது, ஸ்பிளிட் LED டைல் லேம்ப்ஸ். இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. என்னென்னா இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் பல்பாக இருக்குது, உள்ளே நீங்கள் பல்ப் எரியறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த பிரேக் லேம்ப்ஸு தவிர இந்த நார்மலாக எரியும் இல்லையா, இந்த டேஞ்சர் லேம்ப்ஸ், இது வந்து LED கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மேலும் வந்து இந்த கிளாசி பிளாக் ஃபினிஷ் இந்த இடத்துல ஒன்று ஸ்டாண்டர்டாக வருது. ட்ரைபர் அப்படிங்கிற லோகோ வந்து கீழே இறக்கியிருக்காங்க, சென்டரில் இருக்குங்க, பூட்லீடோடைய சென்டரில். அதே மேலே பார்த்தீங்கன்னா வைப்பர் வந்தாச்சு. இந்த RXT வேரியண்ட்லேருந்தே ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் கிடைக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி அப்கிரேடுன்னு சொல்லலாம். டிஃபாகர் இல்லை, ரியர் விண்ட்ஷீல்டு டிமிஸ்டர் டிஃபாகர் இல்லையே தவிர உங்களுக்கு வைப்பர் கிடச்சிருது, பாராட்டக்கூடிய விஷயங்க. தென் இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னோ வேரியண்ட்ல இருந்து தான் டியூவல் டோன் ரியர் பம்பரும் கிடைக்குது. பேசிக் வேரியண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரியர் பம்பர் வந்து சிங்கிள் டோன் பிளாக்ல இருக்கும். ஆனால் டெக்னோ வேரியண்ட் அண்ட் எமோஷன் வேரியண்ட்ஸில் மட்டும்தான் டியூவல் டோன் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்ஸ் கிடைக்குது. கூடவே 3 பார்க்கிங் சென்சர்ஸும் பின்னாடி வருது. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா நம்ம ஏற்கனவே எவல்யூஷன் வேரியண்ட்லேயே பார்த்தோம். ஸோ இந்த வேரியண்ட்லேயும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது, எந்த வித ஆச்சரியமும் இல்லை. ஸோ இத்தனை ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் வருது. எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை மாறி இருக்கு. இப்போ வாங்க இன்டீரியரில் என்னென்ன மாறி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, இந்த டெக்னோ வேரியண்ட்டோடைய இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டோட லுக்கு தருதுங்க ஆல்மோஸ்ட். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பல ஃபீச்சர்ஸ், டாப் அண்டோடைய ஃபீச்சர்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகியிருக்கு. ஸோ கீன்னு பார்த்தீங்கன்னா கீ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து இது ரிமோட் கீஸ் தான், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் கிடையாது. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வந்து எமோஷன் வேரியண்ட்டில் மட்டும்தான் கிடைக்குது. பேஸ் வேரியண்ட்லேருந்து இந்த டெக்னோ வேரியண்ட் வரைக்குமே இதே கீ தான். செகண்டரி கீ டம்மி கீ, சரிங்களா, ரிமோட் இல்லாத கீ. ஆனால் ப்ரைமரி கீ பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக்கிங்கோட வருது. பூட் அன்லாக்கிங்க்கு தனியாக ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க, இப்போ புதுசாக 3வது பட்டன். சரிங்களா? ஸோ இன்டீரியர் பார்ப்போம். சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டில் என்ன சீட் வருதோ அதே ப்ரீமியம் ஃபினிஷில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி ஃபேப்ரிக்கில் வருது. எமோஷன் வேரியண்ட்டை போலவே அதே சேம் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான், ஃபேப்ரிக் தாங்க. டாப் வேரியண்ட்லேயே கூட ஃபேப்ரிக் தான், பட் இந்த குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த சீட்ஸ் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியில் பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா வேரியண்ட்லேயுமே 6 ஏர்பேக்ஸுங்கிறது காமன் தான். சீட்டுக்குள்ளேயே சைட்ஸில் ஏர்பேக்ஸ் வருது, 2 ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு சைட்ஸ்லேயுமே. அதனாலேயே இப்போ முடிஞ்ச அளவுக்கு சீட் கவர்ஸ் போடாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லுவோம். பட் எனிவே ஓகே, உங்களுடைய விருப்பம் தான். தென் இந்த டெக்னோ வேரியண்ட்லேயும் கூட டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் கிடையாது. அது ஒரு சின்ன வருத்தம் என்னை பொறுத்தவரை. அதாவது எல்லாமே பண்ணியிருக்காங்க, ஏன் இதை மட்டும் விட்டு வச்சாங்கன்னு தெரில. ஸோ இதையும் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பேக்கேஜ் கம்ப்ளீட்டாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? இப்போ அடுத்து உள்ளே ஏறுவோமா? ஓகே, உள்ளே ஏறி விட்டேன். சீட்டை கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கலாம். ஸோ டேஷ்போர்டோடைய வியூ இப்படி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா வேரியண்ட்டும் இதே மாதிரி தாங்க இருக்குது. என்னென்னா ஃபீச்சர்ஸ் மட்டும்தாங்க மாறுது. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இங்கே இன்டீரியருடைய ஃபினிஷ் நீங்கள் பார்க்கலாம். டேஷ்போர்டுக்கு மேலே இந்த சென்டர் மிட் பேடில் வரக்கூடிய இந்த மேலே இருக்கக்கூடிய பேனலில் உங்களுக்கு வந்து வுட் ஃபினிஷ் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ஃபேக் வுட் ஃபினிஷ். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிச்சாக நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஒரு மாதிரி நிஜமான வுட்டில் பண்ண மாதிரியே இருக்குங்க. ஆனால் தொட்டால் தான் தெரியும் இது பிளாஸ்டிக்னு. பட் நல்லா இருக்குது, மேட் ஃபினிஷில் சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்த சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னோ வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு இங்கே மேலே வரக்கூடிய இந்த செகண்டரி க்ளவ் பாக்ஸ் வருது. ஓகேவா? நார்மலாக எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே கீழே இருக்கிற இந்த க்ளவ் பாக்ஸ் வரும். இதுவே நல்ல பேனு பெரிய சைஸில் இருக்குது. ஆனால் அடிஷ்னல் ஸ்டோரேஜுக்கு மேலே இங்கே செகண்டரி க்ளவ் பாக்ஸ் வர்றது இந்த டெக்னோ வேரியண்ட்லேருந்து தான். ஸோ அது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை தொடர்ந்து கூல்டு க்ளவ் பாக்ஸுமே இந்த வேரியண்ட்டில் இருக்குது. சென்டர் கன்சோலில் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் கூலிங் நாப் அப்படின்னு போட்டிருக்கு. வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆஃபும் பண்ணிக்கலாம், அந்த பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு 2 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. கூல்டு பாக்ஸ் இது சூப்பர். அண்ட் ரியர் ஏசிக்கான ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோலரும் இங்கே தான் இருக்குது கூடயே. ஸோ இதுவும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகியிருக்கு. அதை தொடர்ந்து வேறு என்ன ஆட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ். ஏற்கனவே நம்ம வந்து எவல்யூஷன் வேரியண்ட்டில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பார்த்துட்டோம், சரிங்களா? ஆனால் இந்த வேரியண்ட்டில் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் கிடைக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது, பட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கிடைக்குது. இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை. சரிங்களா? ஓகே ரைட், இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுலேயும் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் கொடுத்துருக்கலாம், பட் ஓகே மீதி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கூட அந்த ஃபுல்லி டிஜிட்டல் கலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இல்லை, இந்த மோனோக்ரோம் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க, பீட்சா டைப் கிளஸ்டரு. பட் ஓகேங்க. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் டாப் அண்ட் வேரியண்ட்லேயும் பார்த்தோம். அதே மாதிரி இது எவல்யூஷன் 2வது வேரியண்ட்லேயும் பார்த்தோம். அதே சேம் யூனிட் தான்
எந்த வகையிலுமே மாற்றம் இல்லை. இதுலேயும் உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி உண்டு. கூட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, எஃப்எம் ரேடியோ அதெல்லாம் இருக்குது. வெஹிக்கிள் செட்டிங்ஸும் இருக்குது. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் உண்டு. சரிங்களா? ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வித் கைட்லைன்ஸ், அடாப்டிவ் இல்லை பட் ஃபிக்ஸட் சாலிட் கைட்லைன்ஸோட வருது. ஸோ அதுவும் ஓகே தாங்க. ஏசி வந்து எந்த வேரியண்ட்லையுமே ஆட்டோ ஏசி கிடையாது, மேனுவல் ஏசி தான். பட் நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது ஏசி. ஓகேங்க, ரைட். ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் இல்லை, ஸ்டில் ஓகே தாங்க. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஸ்டாண்டர்ட், கூடவே ரிமோட் லாக்கிங்கும் ஸ்டாண்டர்ட். ஹசார்ட் பட்டன் இங்கே இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் 2 லேயர் ஆஃப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபோனு மீதி ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து வயர்டு கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோவுக்கான கனெக்டிவிட்டி USB போர்ட்டும் இருக்குது. 12 வோல்ட் சாக்கெட் இங்கே ஃப்ரண்ட்டுக்கு தனியாக ஒன்று இருக்குது. சரிங்களா, சார்ஜிங் பண்ணுறதுக்கு. அண்ட் கியர் நாபோடைய டிசைன் வந்து மாற்றிருக்காங்க. இது இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. க்ரோம் லைனிங், கிளாசி பிளாக் எல்லாம் கொடுத்து பேசிக் மாடல்ஸில் இதெல்லாம் இருக்காது, நார்மலாக மொட்டையாக இருக்கும். பட் இதில் பார்க்குறது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க, அது உங்களால் கவனிக்க முடியும். சரிங்களா, அதை தொடர்ந்து இந்த ஸ்டியரிங் வீல் எப்பவும் போல் உங்களுக்கு வந்து டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் தான். எல்லா வேரியண்ட்லையுமே டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த வகையில் காம்ப்ரமைஸ் பண்ணல, அது ஓகே. அண்ட் இந்த வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஆக்சுவல் ஃபங்க்ஷனல் வித்தியாசங்கள் தெரியும். பேஸ் 2 வேரியண்ட்லையுமே பார்த்தோம். ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ் மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் கண்ட்ரோல் இருந்துச்சு. ரியர் விண்டோஸ் வந்து பண்ணுறதா இருந்தால் டிரைவர் இறங்கி போய் பின்னாடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் அப்படி இல்லை. டெக்னோ வேரியண்ட்லேருந்து 4 பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் இங்கே டிரைவர் டோர்லேயே கிடச்சிருது. கூடவே எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்விஎம்ஸும் இருக்குது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபோல்டிங் இல்லை. ஒன்லி அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் வார்விஎம்ஸ் அது வந்து ஓகே. அண்ட் டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் டவுன் கிடையாது, 1 டச் டவுன் அப்பெல்லாம் இல்லை. ஸ்டில் ஓகேங்க, நார்மல் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்துட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. சரிங்களா, முன்ன பழைய ட்ரைபரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் பேட்ஸில் எல்லாமே சாஃப்ட் இது கிளாத் ஃபேப்ரிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க சாஃப்டாக. இப்போ அதெல்லாம் தூக்கிட்டாங்க. ஸோ சில பல காஸ்ட் கட்டிங் காம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா, அதை தூக்கிட்டாங்க. இந்த டெக்னோ வேரியண்ட்லேருந்து சில்வர் ஃபினிஷ் டோர் நாப்ஸும் கிடச்சிருது உள்ளுக்குள்ளே, அதுவும் உங்களால் கவனிக்க முடியும். 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அண்ட் நல்ல பெரிய பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்பவும் போல் வர்றது தாங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து மேலே பார்த்தீங்கன்னா டே நைட் IRVM பார்க்க முடியும். சரிங்களா, டே மோட், நைட் மோட் அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. இந்த ஒரு நாப் நீங்கள் பார்க்கலாம். நைட் மோட், டே மோட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது இருக்குது. இது இந்த வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்குது. LED கேபின் லேம்ப் எப்பவும் போல் ஃப்ரண்ட்டில் எல்லா வேரியண்ட்ஸ்லையும் இருக்குது. ஆனால் ரியர்லையும் இந்த வேரியண்ட்டில் கிடைக்குது. சரிங்களா, அங்கே தனியாக ஒரு லேம்ப் இருக்குது பாருங்கள். செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோக்கு சேர்த்து ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்குது. அண்ட் கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர், அதுவும் இந்த வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்குது. இதுக்கு லோவர் வேரியண்ட்ஸில், பேஸ் வேரியண்ட்ஸில் இல்லை. ஸோ மிரர் இருக்குது, நைஸ். டிரைவர் சைடு இருக்கா? டிரைவர் சைடு இல்லை. சரிங்க, ஓகே, ரைட். இதுதான் வந்து ஃப்ரண்ட் இன்டீரியர் கேபினை பொறுத்தவரை வித்தியாசங்கள். சில பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து 2வது லெவல் எவல்யூஷன் வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸு அண்ட் வெளியே எக்ஸ்டீரியர் பொறுத்தவரை பெரிய சைஸ் வீல்ஸு, ரூஃப் ரெயில்ஸு அண்ட் இந்த செகண்டரி க்ளவ் பாக்ஸ், மேலும் கீழே கூல்டு க்ளவ் பாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆட் ஆகியிருக்கு. அண்ட் ஃபங்க்ஷனல் ஆக்சுவல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் எல்லா கண்ட்ரோலுமே டிரைவர் டோரில் கிடைக்கிறது இந்த வேரியண்ட்லேருந்து தான். சரிங்களா, ஸோ இதெல்லாம் தான் கீ டிஃப்ரென்சஸ் ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்தவரை. இப்போ பேக் சீட்ஸுக்கு போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ரெனோ ட்ரைபர் டெக்னோ வேரியண்ட்டோடைய செகண்ட் ரோ சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட் சீட்ஸில், அதாவது டாப் வேரியண்ட்ஸில் என்ன மெட்டீரியல் பார்த்தோமோ அதே மெட்டீரியல்ஸ் இந்த டெக்னோ வேரியண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி ஃபேப்ரிக் மெட்டீரியல் உங்களால் பார்க்க முடியும். இந்த ஹெக்ஸகன் டெக்ஸ்சர் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா, இந்த குவாலிட்டியே மாறுது. ஸோ அது ஒரு நல்ல பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டி ரீதியாக, ஸ்பேஸ் ரீதியாகன்னு பார்த்தீங்கன்னா எந்த வேரியண்ட்லையும் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல சரியான அட்ஜஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் இருக்கக்கூடிய 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங், ஸ்லைடிங் அண்ட் ரிக்ளைன் அட்ஜஸ்டபிள் செகண்ட் ரோ சீட்ஸ் தான். ஸோ யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் லெக் ரூம், ரிக்ளைன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சாய்ச்சிக்கலாம், ஜாலியாக போகலாம், பிரச்சனையே இல்லை. சரிங்களா, ஆனால் ஃபீச்சர்ஸ் ரீதியாக தான் இந்த வேரியண்ட்லேருந்து சில பல மாற்றங்கள் இருக்குங்க. ஸோ உள்ள ஏறி உட்காந்து பார்த்தோம்னா இங்கே நீங்கள் பார்த்த உடனே உங்களால் கவனிக்க முடியும். ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் நீங்கள் செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு தனியாக ஒன்று கொடுக்குறாங்க, தெரியுங்களா. ஸோ இந்த 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இந்த வண்டியில் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு 12 வோல்ட் கொடுத்துட்ருக்காங்க பேஸ் வேரியண்ட்டில். இந்த வேரியண்ட்லேருந்து ரியர் சீட்ஸுக்குமே தனியாக ஒரு சார்ஜிங் சாக்கெட் கொடுக்குறது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு ஆப்ஷனுங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு வியூ. ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தேவையான ஃபீச்சர்ஸ் தரக்கூடிய வேரியண்ட் இது. இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கண்ட்ரோல்ஸு, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ஏசி, கூடவே கூல்டு க்ளவ் பாக்ஸு, ஆல்மோஸ்ட் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுது. ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் வார்விஎம்ஸு எல்லாமே இருக்குங்க. சரிங்களா,
ஏசி வெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வெண்ட்ஸ் நமக்கு வந்து எவல்யூஷன் வேரியண்ட்லேருந்து இந்த சைடு ஏசி வெண்ட்ஸ் கிடச்சிருது சரிங்களா. அதை தொடர்ந்து தேர்ட் ரோ சீட்ஸ்க்குமே தனித்தனி ஏசி வெண்ட்ஸும் உண்டு. ஓகே, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக ஆகிருச்சு. ஸோ 6 ஏர்பேக்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கான லேபிள் கொடுத்துருக்காங்க இங்கே செகண்ட் ரோ இது பி பில்லர் மேலே, அதே மாதிரி சி பில்லர் மேலேயுமே ஏர்பேக் லேபிள் இருக்குது. ஸோ சி பில்லர் வரைக்குமே ஏர்பேக் வந்து சைடு கர்டன் ஏர்பேக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கேருந்து இப்படி ஃபுல்லாக அப்படி இறங்கி ஓப்பன் ஆகுங்க சரிங்களா. ஆனால் ஏர்பேக்ஸை மட்டுமே நம்பி இருக்காதீங்க, சீட் பெல்ட் மஸ்ட்டுங்க. எந்த ஒரு வகையான டிரைவராக இருந்தாலும் சரி, ஒரு சிறந்த டிரைவருக்கு சிறந்த சேஃப்டி ஃபீச்சர் ஃபஸ்ட்டு சீட் பெல்ட் தான். டிரைவருக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சீட் பெல்ட் மஸ்ட்டுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் தான் மீதி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே. மீதி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், தொடர்ந்து ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ABS வித் EBD, மேலும் வந்து ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது, ரிவர்ஸ் இது ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பரும் உண்டு, டயர் ப்ரெஷர் வார்னிங் சிஸ்டமும் எல்லா வேரியன்ட்ஸ்லையும் கிடைக்குது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பெருசாக கவலை இல்லை. இந்த புது ட்ரைபர் எனக்கு தெரிஞ்சு ஈஸிலி ஒரு 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்னைட் இப்போ தான் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிச்சு. ஸோ இதை தொடர்ந்து தேர்ட் ரோ சீட்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ சீட்ஸுமே நல்ல ஸ்பேஷியஸான தேர்ட் ரோ சீட்ஸ் தான். செகண்ட் ரோ சீட்ஸை கொஞ்சம் முன்னாடி ஸ்லைட் பண்ணி எடுத்துட்டு தேர்ட் ரோ சீட்ஸில் உள்ள ஏறி உட்காந்தோன்னா நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். ஹைட் மீடியம் ஹைட்டில் இருக்கிறவங்க நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருப்பாங்க. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த டெக்னோ வேரியண்ட்லேயும் கூட தேர்ட் ரோ சீட்ஸுக்கு தனியாக சார்ஜிங் சாக்கெட் எதுவும் இல்லை சரிங்களா. ஸோ இப்போ வாங்க நம்ம லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிரைவருக்கும் சேம் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 7 பேர் இருக்காங்கன்னா இந்த அளவுக்கு தான் லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு வந்து தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ் இல்லைன்னா இந்த சீட்ஸை நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்படி இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா இந்த தேர்ட் ரோ சீட்ஸ் ரெண்டையுமே கழட்டி வீட்டில் போட்டு கூட போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 600 லிட்டருக்கு மேலே ஸ்பேஸ் கிடைக்கும் சரிங்களா. இந்த வேரியண்ட்டில், இந்த டெக்னோ வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த பஞ்சர் ரிப்பேர் கிட் இல்லை. அந்த டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட்னு ஒரு சின்ன பேக்கெட் வரும், அது இந்த வேரியண்ட்டில் இல்லை. காரணம் இந்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டெப்னி கிடைக்குது சரிங்களா. அடியில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு 14 இன்ச்சு ஸ்டெப்னி, ஒரு டெம்பரரி யூஸுக்கு ஸ்டீல் ஸ்பேர் வீல் ஒன்று கொடுக்குறாங்க சிவப்பு கலரில். ஸோ இந்த ஸ்டெப்னி நீங்கள் டெம்பரரி யூஸுக்கு பண்ணிக்கலாங்க. 80 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னோ வேரியண்ட்டில் மற்றும் எமோஷன் வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து ஸ்டெப்னி வருது. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேரியண்ட்ஸில் ஸ்டெப்னி இல்லை. ஸோ இதுதான் வந்து வித்தியாசங்கள் இந்த டெக்னோ வேரியண்ட்டை பொறுத்தவரை, பூட் ஸ்பேஸை பொறுத்தவரைங்க சரிங்க. இப்போ வாங்க இந்த வண்டியோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது ஃபேஸ்லிஃப்ட் ரெனோ ட்ரைபரோடைய 3வது லெவல் டெக்னோ வேரியண்ட், அதாவது ஆல்மோஸ்ட் டாப் லெவல் வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்டோட லுக், ஃபீல் மற்றும் ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா வேணும், டாப் அண்ட் வேரியண்ட் போகிற அளவுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா இந்த டெக்னோ 3வது லெவல் வேரியண்ட் ஒரு நல்ல சாய்ஸா இருக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட், க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் வைப்பர்ஸ் மாதிரி ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் இல்லையே தவிர இதுல உங்களுக்கு தேவையான பல ஃபீச்சர்ஸ் இருக்கு. சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க. இந்த வண்டியை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபாக் லாம்ப்ஸ் மற்றும் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணா போதும், ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜ் ஆகிடும். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.